ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பல்வேறு நாடுகளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் பார்லிமெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பேர் தான் அந்த பேர் தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் நமக்கு தெரியும், அது வந்துட்டு வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரியில் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து கனடா, பாகிஸ்தான் வந்துட்டு அதுவும் பாராளுமன்றம் தான். ஓகேவா? அதுவும் பாராளுமன்றம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் வந்துட்டு சோறு. ஆப் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோறா, நான் சோறு ஷார்ட்கட். ஓகேவா? ஆப் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சோறை தானே கொடுப்போம், அதனால சோறா. பூட்டான் வந்துட்டு சொகுடு. ஓகேவா? பூட்டு போட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சோகமாயிரும். நல்லா பூட்டிருக்கே, நம்ம ஆசையாக பார்க்க வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு மியான்மர் அப்படின்னா மியான்னு பூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மியா மேலே தான் எல்லாம் பைத்தியமாக இருப்பாங்கல்ல, அது அப்படிதான் பைத்துள்ளாட்டோ அந்த மாதிரி தானே இருக்குது, ஆனால் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து நேபாளம் வந்துட்டு தேசிய பஞ்சாயத்து. ஓகேவா? பஞ்சம் தான் பாலம் இருக்குல்ல, பாலத்துக்கு கீழே தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நிறையா வந்துட்டு அந்த ஏழைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, பாலத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு அங்கே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? அதனால் பஞ்சம் வந்துச்சுன்னா பாலத்துக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு சீனா, தேசிய அசம்பிளி அல்லது தேசிய மக்கள் காங்கிரஸ். ஓகே, இப்போ நேஷ்னல் அசம்பிளி, அதாவது தேசிய அசம்பிளி, அதுக்கு போகணும் அப்படின்னா நல்லா சீனாக போவாங்க. ஓகேவா? அடுத்து ஜப்பானால டயட்னு தெரியும். ஜப்பான்காரனால டயட்டோடு இருக்கனால தான் அவங்களாம் நல்லா வந்துட்டு நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ரஷ்யா வந்துட்டு டூமா அப்படிலாம் மற்றும் கூட்டாட்சி கவுன்சில். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு டூம்னு சொல்லிட்டு நல்லா சவுண்டு கேட்டு அங்கிட்ட இங்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து அமெரிக்கா வந்துட்டு காங்கிரஸ் நமக்குலாம் தெரியும். அடுத்து ஈராக், ஃப்ரான்ஸு, தென்னாப்பிரிக்காலாம் வந்துட்டு இதுவும் தேசிய அசம்பிளி தான். ஓகேவா? இதுவும் தேசிய அசம்பிளி தான். சீனாவும் தேசிய அசம்பிளி தான். இரக்க குணம் கொண்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காந்தி வந்துட்டு தென்னாப்பிரிக்கா போகிறாரு. ஓகேவா? அசைஞ்சு போகிறாரு நம்ம வச்சுக்கோங்க. தேசிய அசம்பிளி. சீனாவும் அது தேசிய அசம்பிளி தான். சரியா? அடுத்து எகிப்து வந்துட்டு மக்கள் அசம்பிளி. எக்கி பார்ப்பாங்க மக்கள்லாம். ஓகேவா? எல்லாரும் அசம்பிளி ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அசம்பிளி பண்ணவொன்னே எக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து ஜெர்மனி வந்துட்டு பந்தஸ்டாக். ரொம்ப பெரிய சேர்ல உட்காந்துனாலே ஒரு பந்தா தான் உட்காந்துருப்பாங்க. அடுத்து வந்து ஐஸ்லாந்து. ஓகேவா? ஐஸ்கிரீம் தான் ஷார்ட்கட் இருக்கு. ஐஸ்லாந்து அப்படின்னா ஆல் திங்க், அது எல்லாரோட நினைப்புமே ஐஸ்கிரீம் மேலே தான் இருக்கும். ஓகேவா? ஆல் திங். அடுத்து வந்துட்டு இந்தோனேசியா பீப்புள் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி. பீப்புளை கன்சல்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்தோனேசியாவில் எது இருந்தாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இந்துஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா பீப்புளை கன்சல்ட் பண்ணுவாங்க அவங்க. இஸ்ரேல் வந்துட்டு நெஸ்ட்னா வலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இஸ்ரேல் நெஸ்ட்னா வலை தானே. இஸ்ரேலில் இறாலை பிடிக்கிறதுக்கு வலை வச்சு பிடிக்கிறாங்க. நெசட். அடுத்து வந்துட்டு வடகொரியா சுப்ரீம் பீப்புள் அசம்பிளி. அது வடகொரியானாலே தெரியும், ரொம்ப சுப்ரீம் தான் ஒரு பவர் இருக்கும். அந்த அது பேர் என்ன, கிம் ஜாங் உங் அந்த மாதிரி பேர் இருக்குமே அவர் கூட. அவர் வந்துட்டு ரொம்ப சுப்ரீம் பவர் அவர்கிட்ட இருக்கும். அடுத்து வந்துட்டு மங்கோலியா நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். அதனால குறி வச்சு எல்லாத்தையும் அழிப்பாங்க. ஓகேவா? அதனால வந்துட்டு குறியல். சரியா? கிரியேட் பீப்புள் குறியல். அடுத்து வந்துட்டு நெதர்லாந்து எப்போவுமே வந்துட்டு ஜென்ரலாக எல்லாருமே நெட்டையாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு போலந்து வந்துட்டு செஜ்மு, அதாவது போல செய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போல செய்கிறது நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல, அது போல செஜ்மு. ஸ்பெயின்னா கோர்ட்டுக்கெலாம் போனாங்க அப்படின்னா பெயினாக தானே இருக்கும். அடுத்து ஸ்வீடன் அப்படின்னா ரிக்ஸ் டாக். ஸ்வீட்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு ரிஸ்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. டென்மார்க் அப்படின்னா போட்டிங். டென்மார்க் எடுத்து நம்ம போஸ்டிங் போகிறோம். டென்மார்க்னா அந்த டென்மார்க்கில் எக்ஸ்ட்ரா டென்மார்க் எடுத்து மற்றவங்களோட எக்ஸ்ட்ரா டென்மார்க் எடுத்து நம்ம
கோஸ்டிங் போனாலும் போட்டிங். அடுத்து நார்வே வந்துட்டு ஸ்டார்டிங். நாரில் தான் வந்துட்டு பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, நார்வே ஸ்டார்டிங். ஓகேவா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷார்ட்கட். ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு ஷார்ட்கட் போட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.